ப்ரோ லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி அப்டேட் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலுடைய வியூவரான வள்ளி கண்ணு அப்படிங்கிற இந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்கிலேருந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி உங்களோட யூசர் நேம் நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா சாரி ஃபார் தட். பட் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்ஐகே திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் என்னது, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தில் எந்த அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி தான் வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதேமாதிரி வியூவர்ஸ் ஆகிய உங்களுக்கு ஏதாவது திரைப்படத்தை பற்றின கேள்விகள் இல்லை அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ப்ரோ இந்த படத்தை பற்றின அப்டேட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நம்ம சேனலுடைய அடுத்த வீடியோவாக அந்த வீடியோ வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணும். பட் நீங்கள் அதுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இப்போ நம்ம லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி திரைப்படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த திரைப்படத்தை வந்து பிப்ரவரி ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருந்தாங்க. பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான் இருந்தாங்க. பட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காத காரணத்திலலாம் அவங்க கோர்ட்டுக்கு வந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து இப்போ வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வந்து எப்போ வேணாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னிட்டு திடீர்னு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு அப்படின்னா பிப்ரவரி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ங்கிற பிளானில் ஜனநாயகன் ப்ரொடியூசர் வந்து இருந்தார். ஸோ இப்போ திடீர்னு ஜனநாயகன் பிப்ரவரி வருது அப்படின்னா ஜென்ரலாக தமிழ் சினிமாவோடைய கல்ச்சர் வந்து என்னென்னா அந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஸ்டாரோட படம் வருது அப்படின்னா சின்ன ஸ்டாரோட படத்தை வந்து பெருசாக யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்ட் அப்படி தான் சொல்லியாகணும் நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் பொறுத்தளவு. இப்போ சிம்பிளாக சொல்லணும், நாங்கள் கோட் ரிலீஸ் ஆன அதே மாதத்தில் தான் லப்பர் பந்து ரிலீஸ் ஆச்சு. லப்பர் பந்து பெருசாக தியேட்டர்ஸில் யாரும் செலிப்ரேட் பண்ணல, ஓடிடியில் வந்த பிறகு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் வந்து இருக்கும். பெரிய படம் வர மந்த் அப்போ சின்ன படம் வந்துச்சு அப்படின்னா அந்த படம் வந்து ஓடாது. பட் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் பெரிய ஸ்டார் தான், அவர் எல்லா படமுமே 100 கோடி வந்து வசூல் இப்போ வந்து பண்ணிட்டுருக்காரு. பட் என்ன தான் இருந்தாலும் பிரதீப் ரங்கநாதன் இஸ் க்ரோயிங் ஆக்டர் தான். ஸோ அந்த டைம் வந்து ஜனநாயகன் வந்துருச்சு அப்படின்னா எல்ஐகேவை அவ்வளோவா யாரும் வந்து பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க, செலிப்ரேட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் படம் வந்து நல்லா ஓடி இருக்கும். பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து ஜனநாயகன் தான் பார்ப்பாங்க. ஸோ ஒரு வேளை ஜனநாயகன் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற குழப்பத்தில் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்து பார்த்திங்கன்னா எல்ஐகே திரைப்படத்தை பிப்ரவரி ரிலீஸ் பண்ணல அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து படத்தை மார்ச் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருந்தாங்க. மார்ச்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படமும் வந்து வருது. துரந்தர் 2 வருது, உங்களுக்கு டாக்ஸிக் வந்து வருது. வந்து மார்ச்சும் ரிலீஸ் பண்ண வேண்டாம், ஏப்ரல் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஏப்ரல் மே அப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ஏப்ரல் 30 நம்ம தனுஷ் அவர்களுடைய கரை வருது, மே 1 நம்ம சூரிய அவர்களுடைய கருப்பு திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. அதேமாதிரி இப்போ நம்ம ராம் சரண் அவர்களுடைய பிடி திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய தலைகளோட படம் வந்து இப்போ சம்மரில் ரிலீஸ் ஆகிறனால பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாருங்கிறது சீரியஸ்லி தெரில அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நமக்கு கிடச்ச லேட்டஸ்ட் அப்டேட் படி இந்த திரைப்படத்தை சம்மருக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளானில் ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்காங்க. பட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கிறது தெரிலங்க. ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் டேட் இப்போ வரைக்கும் எல்ஐகேக்கு கிடைக்கல அப்படி தான் சொல்லியாகணும். ஈவன் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து 2 பெரிய படம் வந்து வருது. இதுக்கு நல்ல நம்ம பிஆர் கிளாஸ்க்கு போவாராங்கிறது சீரியஸ்லி தெரில. பட் என்ன பண்ண போகிறாங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி மே எண்டு அப்படி இல்லைனா ஜூன் ஃபஸ்ட் வீக் தான் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் எண்டு, அதாவது ஜூன் 22 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான் வந்துருக்காங்க. ஸோ ஜூன் எண்டில் தான் ஜனநாயகன் வந்து வருது. ஸோ ஜூன் ஸ்டார்டிங்கில் எல்ஐகே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் டேட் அப்டேட் தாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து வரும். ஸோ பார்ப்போம் எப்போ வருது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் NK. நன்றி, வணக்கம்.